ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் மனசில் இருக்கக்கூடிய ஒரு காமனான சந்தேகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வே புரோட்டீன் நல்லதா அல்லது பிளான்ட் புரோட்டீன் நல்லதா? நம்மளுடைய கோலுக்கு எந்த மாதிரியான புரோட்டீன் சோர்ஸ் செட் ஆகும்? உதாரணத்துக்கு மசில் பில்டிங் பண்ணுறவங்க எந்த மாதிரி புரோட்டீன் சாப்பிட்ணும், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் கெயின் பண்ணுறவங்க எதை சாப்பிட்ணும், எந்த புரோட்டீன் வந்து கம்ப்ளீட்டான புரோட்டீன், சில பேர் வந்து இந்த புரோட்டீனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி நமக்குள்ளே வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். இந்த எல்லா சந்தேகத்துக்குமான முழுமையான தீர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பல விஷயங்களை நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நான் ஷேக் சையத், 2 times Ironman ஃபினிஷர், அல்ட்ரா சைக்கிளிஸ்ட், ரேஸ் அக்ராஸ் அமெரிக்கா சைக்கிளிங் ஈவெண்ட் குவாலிஃபையர், காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங்கில் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், அல்ட்ரா ரன்னர் அண்ட் 4 times குங்ஃபு நேஷனல் லெவல் கோல்டு மெடலிஸ்ட். முதல்ல இந்த வே புரோட்டீன் அண்ட் பிளான்ட் புரோட்டீன் இது ரெண்டும் எதிலிருந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். வே புரோட்டீன் அப்படிங்கிறது பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட். பாலை தரைய வச்சோம்னா அதில் இருக்க சாலிட்ஸ் தனியாக, லிக்விட்ஸ் தனியாக பிரிஞ்சிடும். அந்த சாலிடை மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து சொலிடிஃபை பண்ண அதுதான் வந்து பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் அந்த மீதி இருக்கக்கூடிய லிக்விட் இருக்குது பாருங்களேன், இந்த லிக்விடில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் ரிமூவ் பண்ணோன்னா மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பவுடர்டு மெட்டீரியல் தான் வந்து வே. இந்த வேல ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இதை தான் வந்து நம்ம வே ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம். ஆனால் இதுவே பிளான்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோயா, அரிசி, பட்டாணி இந்த மாதிரி பலவிதமான கிரெயின்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியதான் வந்து பிளான்ட் ப்ரோட்டீன். அதாவது இந்த ஒவ்வொரு உணவுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சத்துக்கள் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்கள் எல்லாம் பிரித்து எடுத்துட்டு ப்ரோட்டீனை மட்டும் ஒன்றா சேர்த்து அதை தனியாக விற்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிளான்ட் ப்ரோட்டீன். ஸோ பிளான்ட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு வெஜிடேரியன் உணவு. ஆனால் இதுவே வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாலிலிருந்து வரக்கூடிய ஒரு உணவு. இப்போது வே ப்ரோட்டீனையும் பிளான்ட் ப்ரோட்டீனையும் வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் தலைப்புகளில் வந்து நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் ப்ரொஃபைல். அதாவது புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எந்த சோர்ஸாக வேணாலும் இருக்கட்டும். புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புரோட்டீன் நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அது அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இந்த அமினோ ஆசிடை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் வந்து 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இந்த அமினோ ஆசிடை எசென்ஷியல் அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட், பிரான்ச் செயின் அமினோ ஆசிட் அப்படின்னு 3 கேட்டகரிஸை வந்து பிரிப்பாங்க. இந்த நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது நம்ம உடம்பு வந்து தானாகவே வந்து உற்பத்தி பண்ணிக்கணும். அதனால இது வெளியிலேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட், அதாவது தேவையான அமினோ ஆசிட் அப்படின்னு எதுக்கு இது பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை நம்ம வெளியிலேருந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிடை நம்ம உடம்பால் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிடை நம்மளுடைய உணவு மூலியமாக தான் நம்ம எடுத்தாகணும். இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய 20 அமினோ ஆசிடில் 9 அமினோ ஆசிடை வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வே புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த 9 அமினோ ஆசிடுமே வந்து இந்த வே புரோட்டீனில் நிறைஞ்சிருக்கும். அதனால தான் வே புரோட்டீனை வந்து ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வே புரோட்டீன் ஒரு ஸ்கூப் எடுத்துக்கிட்டாலே அதுலேருந்து நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய 9 எசென்ஷியல் அமினோ ஆசிடுமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். ஆனால் இதுவே அப்படியே பிளான்ட் புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ட் புரோட்டீனை ஒரு இன்கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிளான்ட் சோர்ஸஸில் இந்த 9 அமினோ ஆசிடும் ஒரே சோர்ஸ்லேருந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ஒரு சோர்ஸ்லேருந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது 1 அல்லது 2 எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்து அதில் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ஹெட் டு ஹெட் நம்ம கம்பேர் பண்ணும்போது வே ப்ரோட்டீனுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பிளான்ட் ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். அதுக்காக நம்ம பிளான்ட் ப்ரோட்டீன் எடுக்கவே தேவையில்லையா, வே ப்ரோட்டீன் தான் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெண்டாவது, மசில் பில்டிங்க்கு எந்த ப்ரோட்டீன் நல்லது? வே ப்ரோட்டீனில் லூசின் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிட் நிறையா இருக்கிறதுனால இந்த ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல வந்து மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து சீக்கிரமாகவே ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம பாடியில் வந்து மசில் பில்டிங் ப்ராசஸை வந்து சீக்கிரமாக இனிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த வே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுவே பிளான்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது அதில் இந்த லூசினோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மசில் பில்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வே ப்ரோட்டீன் தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மூணாவதாக, டைஜஷன். எந்த ப்ரோட்டீன் வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும்? வே ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம சாப்பிட்ட உடனே டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான ப்ரோட்டீன் தான் வே ப்ரோட்டீன். ஆனால் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க, அதாவது பால் சம்மந்தமான ஒவ்வாமை இருக்கிறவங்க வே ப்ரோட்டீன் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ப்ளோட்டிங் மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து செரிமானம் சம்மந்தமான இஷ்யூஸ் வந்து வே ப்ரோட்டீனால் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அவங்க வந்து பிளான்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி எனக்கு லாக்டோஸ்லாம் பிரச்சனை இல்லை, நான் ஒரு நாளைக்கு வந்து 2-3 டீ வந்து அசால்ட்டாக குடிப்பேன், பால்லாம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வே ப்ரோட்டீன் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதுவே நீங்கள் பிளான்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் லாக்டோஸ் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட வயிற்றுக்கும் சரி நம்ம குடலுக்கும் சரி ரொம்ப ஜென்டிலாக இருக்கக்கூடியது இந்த பிளான்ட் ப்ரோட்டீன். ஸோ செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க வே ப்ரோட்டீனுக்கு பதிலாக பிளான்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நாலாவது, ப்ரோட்டீன் பெர் ஸ்கூப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
வே ப்ரோட்டீனோட ஒரு ஸ்கூப், நார்மலாக ஒரு ஸ்கூப் வந்து ஒரு 30 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 30 கிராம் பவுடரில் வந்து 24 அல்லது 25 கிராம் வந்து நமக்கு வே ப்ரோட்டீன் கிடைக்கும். ஆனால் இதுவே நம்ம பிளான்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கும்போது ஒரு 30 கிராம் ஸ்கூப்பில் 18லேருந்து ஒரு 22 கிராம் அளவுக்கு தான் வந்து நமக்கு ப்ரோட்டீனோட அளவு இருக்கும். ஸோ ப்ரோட்டீனோடைய டென்சிட்டி அல்லது ப்ரோட்டீனோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வே ப்ரோட்டீனில் கொஞ்சமாக நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டாலே அதில் நிறையா வந்து ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ பிளான்ட் ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க வே ப்ரோட்டீன் நல்லா சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கினா உங்களுடைய ஸ்கூப்போட அளவு வந்து நீங்கள் கூட்டிக்கிங்க. அதாவது நார்மலாக நீங்கள் வே ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் ஒரு 1.25 ஸ்கூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோட்டீனோட அளவை வந்து நம்ம ஈஸியாக வந்து டேலி பண்ணிட முடியும். 5வது முக்கியமானது பட்ஜெட். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரோட்டீன் எது அப்படின்னு பார்க்கும்போது வே ப்ரோட்டீனோட அவைலபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கே கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து இப்போ நிறையா மார்க்கெட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு கிலோ வந்து ஒரு 2000 ரூபாய்க்கே வந்து நீங்கள் வே ப்ரோட்டீன் வந்து வாங்க முடியும். ஆனால் பிளான்ட் ப்ரோட்டீன் பார்க்கும்போது இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி பிளான்ட்லேருந்து இருக்கக்கூடிய ப்ரோட்டீனில் வந்து நிறையா பிளான்ட்டை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணால் தான் ப்ரோட்டீனோட அளவு கிடைக்கும். அதனால் பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து வே ப்ரோட்டீனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தி தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வே ப்ரோட்டீன் அளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்னா பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 25% வந்து எடுத்தாகணும். ஸோ அப்படி கன்சியூம் பண்ணுற இதுலேயும் பார்க்கும்போது வே ப்ரோட்டீனோட பிளான்ட் ப்ரோட்டீனோட ரேட் வந்து கொஞ்சம் கன்சிடரபுளாகவே நம்ம பட்ஜெட்டை வந்து பதம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஃபைனலாக யாருக்கு எந்த ப்ரோட்டீன் சூட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் டேபுலர் காலம் ஃபார்மெட்டில் இப்போ நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத பார்த்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன, உங்களுடைய பாடி டைப் என்ன, உங்களுடைய கோல் என்ன, உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோட்டீன் சூட் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் எனக்கு இன்ஃபர்மேஷன் மூலிமா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வே ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட்டான ப்ரோட்டீன், பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீனை எப்படி கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான டிக்கை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பிளான்ட் ப்ரோட்டீனில் 1 அல்லது 2 அமினோ ஆசிட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு வெஜிடேரியன் பிரியராக இருந்தீங்கன்னா அல்லது வந்து உங்களுக்கு வே ப்ரோட்டீனால் ப்ளோட்டிங் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் பிளான்ட் ப்ரோட்டீன் எடுக்கும்போது ஒரே சோர்ஸ்லேருந்து எடுக்காமல் மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த அமினோ ஆசிட் கம்மியாக இருக்கோ அதை மற்ற சோர்ஸஸ் வந்து உங்களுக்கு அதை காம்பன்சேட் பண்ணிடும். உதாரணத்துக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சேர்ந்து நீங்கள் தாலை கம்பைன் பண்ணிக்கும்போது இது ரெண்டுலேயும் மிஸ் ஆகக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அது வந்து ஈக்குவல் பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் நட்ஸ் அல்லது சீட்ஸ் சாப்பிடும்போது அது கூடவே சேர்ந்து நீங்கள் லென்டில்ஸே சேர்த்து கன்சியூம் பண்ணிங்கன்னா ஒன்றை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குமே ஒரு டீட்டெயிலான சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டை வந்து இப்போ நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் எந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதில் இல்லாத ப்ரோட்டீனை எப்படி காம்பன்சேட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த சார்ட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ப்ரோட்டீன் சம்மந்தமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில காமன் மிஸ்கன்சம்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வே ப்ரோட்டீனோ அல்லது பிளான்ட் ப்ரோட்டீனோ அடிஷ்னல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதே வந்து ஜிம்முக்கு போகிறவங்க அல்லது பாடி பில்டிங் பண்ணுறவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து குறைஞ்சது 1 கிராம் ஆஃப் பாடி வெயிட் ப்ரோட்டீன் நம்ம எடுத்தே ஆகணும். இதில் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னா நம்ம 1.25 to 1.5 கிராம்ஸ் ஆஃப் பாடி வெயிட் ப்ரோட்டீன் எடுத்தாகணும். ஆனால் இதுவே பாடி பில்டிங் பண்ணுறவங்களா இருந்தால் 1.5 கிராம்ஸ் to 2 கிராம்ஸ் ஆஃப் பாடி வெயிட் ப்ரோட்டீன் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அப்போனா தான் நம்ம நினச்ச க்ரோத்தை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எந்த சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டாலும் அது நல்லது தான். ஆனால் அவங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து என்ஷூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த வெஜிடபிள் ப்ரோட்டீன் சோர்சஸ்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து எஃபிஷியன்சி கிடையாது அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வெஜிடபிள் சோர்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னோட ஒன்று கம்பைன் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதை வந்து நம்ம கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக மாற்ற முடியும். அதனால் இது வேஸ்ட்லாம் கிடையாது. கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம பிளான் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸும் வந்து அதாவது பிளான்ட் ப்ரோட்டீன்ஸும் வந்து நமக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சோர்ஸாக அமையும். 3வது ப்ரோட்டீன்னாலே வந்து நம்ம சப்ளிமெண்ட் மூலியமாக தான் எடுத்தாகணும். அப்படி எடுத்தால் தான் நம்ம பாடி பில்டிங் பண்ணுறதையோ அல்லது வெயிட் லாஸ் பண்ணுறது வெயிட் கெயின் பண்ணுறதையோ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பாடிக்கு தேவையான சோர்ஸ் வந்து நம்ம ஆக்சுவல் ஃபுட்டுலேருந்து எடுக்கிறதா நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம உணவின் மூலியமாகவே நம்மளுடைய ப்ரோட்டீன் தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்படி நம்மளால் சாப்பாட்டு மூலியமாக நம்மளுடைய ப்ரோட்டீன் சோர்ஸஸை நம்மளால் ரெக்யர்மெண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதவங்க வந்து அடிஷ்னலாக சோர்சஸ் மூலிமா ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இந்த வீடியோவில் வே ப்ரோட்டீன் அண்ட் பிளான்ட் ப்ரோட்டீனை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையும் இது ரெண்டுக்கான கம்பேரிசனையும் பிளான்ட் ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அதை எப்படி வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக மாற்றுறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸே வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே ஆன்சர் பண்ணிடுவேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.